சார் சொன்னா கேளுங்க சார். சார் எதா இருந்தாலும் சார் போட்டு இருக்கேன். என்னங்க அங்க பாருங்கம்மா, விஜய் எப்படி போட்டு அடிக்கிறாங்க பாருங்கம்மா. அம்மா 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 தாங்க முடியலம்மா, என் பையனை போட்டு எப்படி அடிக்கிறாங்க பாருங்கம்மா. அம்மா நல்ல நேரத்துல வந்துட்டோமா. அம்மா என் பிள்ளை நீ தான் எப்படியாவது காப்பாத்துனா. அம்மா அங்க பாருங்கம்மா எப்படி அடிக்கிறாங்க பாருங்கம்மா. அம்மா எங்க அம்மா வந்துட்டாங்க இன்ஸ்பெக்டர். நான் ஒண்ணுமே பண்ணல பாட்டி. என்ன கோகரன் சொல்லி உள்ள வச்சிருக்காங்க பாட்டி. காப்பாத்துக்க பாட்டி. கொன்னுடு விராஸ். நீங்க எதுக்கு மாதிரி என் பேரை கொலை பண்ணல அப்படின்னு சொல்லி கூட்டி போய் வந்திருக்கீங்களா? என் கண்ணால பார்த்துதான் இவங்களையும் கூட்டிட்டு வந்திருக்கேன். மீறி ஏதாவது பேசுறீங்க உங்களையும் பிடிச்சு உள்ள போட்டுருவேன். இருங்க இன்ஸ்பெக்டர், எதுக்கு பதறீங்க? நான் இவங்களை பார்க்க வரல, உங்களை பார்க்க தான் வந்தேன். அப்படி சொல்லாதீங்க அத்தை. உங்களை விட்டா எங்களுக்கு யாரு இருக்கா? தயவு செஞ்சு எங்களை ஜாமீன்ல எடுங்க அத்தை. என்ன நடந்ததுன்னு இந்த இன்ஸ்பெக்டர் சொல்லவே விட மாட்டேங்கிறாரு. நீங்களாவது நாங்க சொல்றத கேளுங்க பாட்டி. ஆக்சுவலா அண்ணி வீட்டுக்கு வந்தப்ப நிறுத்து. தப்பு செய்யறவங்க திருந்தறதுக்கு எவ்வளவோ சந்தர்ப்பங்கள் இருக்கு. கடவுள் அந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு கொடுத்தும் நீங்க திருந்தறதாக தெரியல. அம்மா அப்படிலாம் இல்லம்மா, நான் சொல்றதை கேளுங்கம்மா. கைய விடுறா. உன்னை என் புள்ளேன்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்கு. உனக்கு என்னடா குறை வச்சேன்? நல்ல புத்திமதி சொல்லிதானே வளர்த்தேன். படிக்க வச்சேன், சோறு போட்டேன், நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தேன். பத்தாததுக்கு உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி உன் பொண்டாட்டி பிள்ளைங்களையும் என் கூடயே தானடா வச்சுக்கிட்டு இருந்தேன். போய் பாருடா, ஊர் உலகத்துல 10 வயசான பிள்ளைங்களை தண்ணி தெளிச்சு விடுற அம்மாக்கள் தான் உலகத்துல நிறைய இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் உன்னை நான் அடக்காத்துக்கிட்டு தான் இருக்கேன். கேவலம் பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு இவ்வளவு கீழ்த்தரமா நீ வாழுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. பணத்தை ஆசையில என் புள்ள பண்ண திருட்டுத்தனத்துக்கு தொண்ண போனது வாஸ்தவம் தான். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க ஒண்ணு அநியாயம் செய்யறவங்க கிடையாது. வாய மூடு. இந்தாம்மா, இவங்க என்னென்ன திருட்டுத்தனம் பண்ணாங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கம்மா. சொல்றேன் இன்ஸ்பெக்டர். எனக்கு சொந்தமா இருந்த வீடு, கெஸ்ட் ஹவுஸ், சொத்துக்களை எல்லாம் நான் ஜெயில இருக்கும்போது நானே சுயமா எழுதி கொடுத்தேன்னு இவன் போலி பத்திரம் தயார் பண்ணி இவன் பேர்ல எழுதிக்கிட்டான் சார். ஆஸ்கல், இவள் நடந்ததுக்கு அப்புறம் எதுக்குமா சும்மா ஓட்டிட்டு இருந்தீங்க? இப்ப இவன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. இவன் மேல கொலை கேஸோட இந்த கேஸையும் சேர்த்து மொத்தமா பிடிச்சு உள்ள வச்சிடுறேன். பெருத்து போச்சு இன்ஸ்பெக்டர். எனக்கு சொத்து பெருசு இல்ல. நான் பெத்த பிள்ளையும் சரி, அவன் பெத்த பிள்ளையும் சரி, இப்படி உருப்படாம போயிட்டாங்களேன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அம்மா அம்மா அப்படி சொல்லி அம்மான்னு விட்டுறாதம்மா. நீ எவ்வளவு என் மேல பாசம் வச்சிருக்க, அதை விட அதிகமா நான் மேல பாசம் வச்சிருக்கமா. அம்மா நான் சொல்றதை நம்புமா. இது எப்போ? ஏய் சும்மா அம்மா ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ் மா. இன்ஸ்பெக்டர், நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். சொல்லுங்கம்மா. இவன் ரேணுகாவை நல்ல விதத்துல கல்யாணம் பண்ணிக்கல. அவங்க அப்பாவோட சம்மதம் இல்லாம திருட்டுத்தனமா தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவ மேல இருந்த காதலால தான் இப்படி பண்ணான்னு நினைச்சேன். ஆனா அவங்க அப்பா சேர்த்து வச்சிருக்கிற சொத்து மேல ஆசைப்பட்டுதான்
இவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு நினைக்கும் போது நான் துடிச்சு போயிட்டேன். அந்த பணவெறிதான் இன்னைக்கு தாலி கட்டின பொண்டாட்டியே குத்தி கொலை பண்ற அளவுக்கு போயிருக்கு. இவன் திருந்த மாட்டான் இன்ஸ்பெக்டர். அந்த நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு. பாட்டி அப்படி எல்லாம் சொல்லாதீங்க பாட்டி. அம்மா ப்ளீஸ்மா, உன் வக்கீல கூட்டு வந்து எங்க எல்லாரையும் ஜாமீன்ல எடுத்துருமா. வெளியில வந்த உடனே திருந்துடுறமா. நான் சொல்றதை கேளுமா. இன்ஸ்பெக்டர், நான் இவங்களை ஜாமீன்ல எடுக்க போறதில்லை. அப்படி வேற யாராவது எடுக்க வந்தாலும் அதை நீங்க அனுமதிக்க கூடாது. சொல்லிட்டீங்கல்ல, மத்தத நான் பாத்துக்கிறேன். பாட்டி. டேய், வாடா. பாட்டி ஜெய், ஏய், காப்பாத்துக்க பாட்டி. ஜெய், அம்மா, ஏய், அம்மா, அம்மா, எனக்கு காப்பாத்துமா. சார் சார் வேணாம் சார், சொல்றதை கேளுங்க சார். சார் அவன் நல்ல பையன் சார். சார் சார், நான் சொல்றதை கேளுங்க. அடிக்காதீங்க சார். சார் சார் வேணாம் சார். அம்மா 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 விஜய்மா. அம்மா நீ ஆசை ஆசையா மடியில போட்டு வளர்த்தி அந்த விஜய்மா. அம்மா நம்ம விஜய்மா. அம்மா நீ பாலு சோறு கொடுத்து வளர்த்த விஜய்மா. காப்பாத்துக்க பாட்டி. அம்மா அவன் கத்துறது ஒரு காதுல ஓடியம்மா. என்னை மன்னிச்சிருங்க அம்மா பாட்டி. காப்பாத்துக்க பாட்டி. விஜய்மா விஜய்மா. ஆயிரம் சொல்லுங்கம்மா. ஆண்டவன் ஒருத்தன் இருக்கான்னு காட்டிட்டான் பாத்தீங்களா? ஃப்ராடு பண்ணா, பத்திரத்தை மாத்திட்டான். என்ன வேணாலும் சொல்லுங்க, உங்க சொத்து உங்க கைக்கு திரும்பி வந்துருச்சுல்லம்மா. நல்லதுக்கு காலம் இல்லைன்னு வாய் வார்த்தை கூட சொல்லக்கூடாதுமா. நல்லதுக்கு மட்டும்தான் காலம். இன்னைக்குன்னு இல்ல, என்னைக்குமே அதுதான். நடக்கிற தப்புக்கெல்லாம் மனுஷன்தான் காரணம்னா அதை சரி பண்றதுக்கு தெய்வம் தாமா காரணம். நீ சொல்றது உண்மைதான் லக்ஷ்மி. ஆனா பாரு, சொத்து கைக்கு வந்துருச்சுன்னு ஒரு பொட்டு சந்தோஷம் கூட என் மனசுல இல்ல. ஏமா அப்படி சொல்றீங்க? ரொம்ப கவலையா இருக்கு லக்ஷ்மி. இந்த பொண்ணு ரேணுகா நல்லபடியா பொழைச்சு வரணும்னு நான் வேண்டாத தெய்வம் இல்லை. இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டாளே, மனசு ஆறவே மாட்டேங்குது. ரேணுகா அவ வீட்டுக்கு போயிட்டான்னு காயத்ரி சொன்னப்போ நான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா அந்த ராஸ்கல் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பான்னு நான் நினைச்சே பார்க்கலமா. நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருந்தப்போ அவங்கள ஜாமீன்ல எடுக்கத்தான் நான் வந்திருக்கேன்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க அண்ணாமலை. நம்பவே முடியலமா. உங்களுக்கு போய் இப்படி ஒரு புள்ள, ஒரு பேரன். என்ன விதியோ என்னமோ. விதிதான். நானும் என்னென்னமோ நினைச்சு என்ன சமாதானப்படுத்திக்கணும்னு தான் பாக்குறேன். முடிய மாட்டேனுது லக்ஷ்மி. தங்கம்மா ஒரு பொண்ணு பொண்டாட்டியா வாச்சும் அவளை நல்லபடியா வச்சு குடும்பம் நடத்துறதுக்கு இவனுக்கு வக்கில்லையே. சொத்து சொத்து சொத்துன்னு அப்படி என்னத்தான் வாரி கட்டிக்கிட்டு போறான்னு தெரியலையே. பாட்டி பாட்டி அம்மா அப்பா. என்னம்மா என்ன? காயத்ரி, ரேணுகா எப்படி இருக்கா? கிரிட்டிக்கலா தான் பாட்டி இருக்கா. டாக்டர்ஸ் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. உடனே ஆபரேஷன் பண்ணணும்னு மட்டும்தான் சொன்னாங்க. அதுக்கு 40,000 பணம் கட்டணும்னு சொன்னாங்க. ஆனா நான் பாட்டி அப்பா கிட்ட தான் பணம் கேட்கலான்னு வந்தேன். பேசிட்டு இருக்கும் போதே இப்படி போறாரே, எப்படி கேக்குறதுன்னே தெரியல. சொத்து கிடைச்சிருச்சு, ஆனா அதுக்குண்டான முறையான டாக்குமெண்ட் நமக்கு கிடைக்கல. அப்படி கிடைச்சிருந்தா 40,000 என்னம்மா, 40 லட்சம் கூட நான் கொடுத்திருப்பேன். ஆ, காயத்ரி, இந்த செயின் எடுத்து. பணம் அப்பா கொள்முதலுக்காக எடுத்து வச்சிருந்த. நல்ல வேளை இப்ப வந்து கேட்டேன். 1 மணி நேரம் கழிச்சு வந்திருந்தேன்னா நான் கடையை திறக்க போயிருப்பேன். 40,000 இந்தா வச்சுக்கோ. அப்பா
என்னம்மா பாட்டியே என் அம்மான்னு சொல்றேன். இவங்களோட பேத்தி இல்லையா ரேணுகா? அப்படின்னா ரேணுகா என் மக மாதிரி இல்லையா? அண்ணாமலே, எந்த மனசையா உனக்கு இப்படி ஒரு மனுஷனை பார்க்கறதுக்கு குடுப்பன வேணும். நீ நல்லா இருப்பேப்பா, என்னன்னைக்கும் நீ நல்லா இருக்கணும். ஆபத்துக்கு உதவாத பணத்தால ஒரு பிரயோஜனமும் இல்லம்மா. காயத்ரி, நீ சீக்கிரமா போய் பணத்தை கட்டு. ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சா அதுவே எனக்கு போறோம். போமா. தேங்க்ஸ் பா. ஆ, நான் கிளம்புறேன். காயத்ரி, நானும் உன் கூட வரேம்மா. ரேணுகாவை பார்க்கணும் போல இருக்கு. இப்ப வேணாம் பாட்டி. ஆல்ரெடி அங்க சுப்பு சூர்யா எல்லாரும் இருக்காங்க. நான் வேற அங்க போறேன். எல்லாரையும் இப்ப அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆபரேஷன் முடிஞ்சதும் நானே உங்களுக்கு ஃபோன் பண்றேன். அப்ப வந்து பாருங்க. சரி வரேன். சரிம்மா, பத்திரமா. சரிம்மா. எங்க சார், ரேணுகாங்கிற பேஷண்ட்டை பார்க்கணும். அவங்க ஐசியூல இருக்காங்க. இப்ப அவங்கள பார்க்க முடியாதே. இல்லைங்க, பேஷண்ட் கூட இருக்கிறது என்னுடைய தங்கச்சி. அவகிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். ஐசியூ எப்படி போகணும்? ரைட்ல போய் லெஃப்ட்ல. தேங்க்ஸ். ஐசியூ எங்க இருக்கு? நேரா போய் ரைட் சைடு. தேங்க்ஸ். சுப்பு, அண்ணே, ரேணுகா எப்படி இருக்கா? அப்படியே தானே இருக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆபரேஷன் சொல்லிருக்காங்க. தியேட்டருக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. கொஞ்சம் சீக்கிரமா வந்திருக்கலாமே சார். இப்போ உள்ள கூட அலோவ் பண்ண மாட்டாங்க. அதான். இல்ல, நான் ரேணுகாவை பார்த்துட்டு சுப்புவை கூட்டிட்டு போலான்னு தான் வந்திருக்கேன். அண்ணே, என்ன இந்த நேரத்துல போய் கூப்பிடுறேன்? நாங்க 3 பேரும் தானே அவளை பாத்துக்கிறோம். எனக்கு புரியுதுமா, ஆனா உங்க அண்ணி தான் நைட் நேரத்துல எதுக்கு போய் கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னா. ப்ளீஸ்ண்ணே, தயவு செஞ்சு சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோ. அவ அப்பா கூட இல்ல, நாங்க தானே ஹெல்ப் பண்ணி ஆகணும். இந்த நேரத்துல போய் வீட்டுக்கு கூப்பிடுறீங்களே என்ன? எப்படின்னு வாங்கண்ணா. காயத்ரி, அண்ணன் என்ன வீட்டுக்கு கூப்பிடுறாரு. இல்லம்மா, இவங்க இருந்துகிட்டு எதுக்கு உங்களுக்கு வீணா ஒரு கஷ்டம்? ஒரு கஷ்டமும் இல்லைல்ல. நாங்க 2 பேர் இருக்கோம். எங்களுக்கு துணையா சூர்யா இருக்காரு. என்ன கஷ்டம்? அதுவும் இல்லாம எங்க ஃப்ரெண்டு சாக கிடக்கிறப்போ எங்களால வீட்டுக்கு வந்து எப்படின்னு நிம்மதியா தூங்க முடியும்? சார், நீங்க பயப்படாம கிளம்புங்க சார். நாங்க 2 பேரும் உங்க தங்கச்சியை பாத்துக்கிறோம். ஆபரேஷன் முடிஞ்ச உடனே நானே வந்து வீட்டுல விட்டுறேன். அண்ணே, ப்ளீஸ்ண்ணே. சரிம்மா, பார்த்து ஜாக்கிரதையா இரு. ஏதாவதுன்னு எனக்கு ஃபோன் பண்ண. சரி. சரிம்மா. ஓகே சார். வரம்மா. டாக்டர், டாக்டர் என்னாச்சு? இப்பதான் ஆபரேஷன் தியேட்டர் கூட்டு போறோம். ஆபரேஷன் முடிய கண்டிப்பா 2 மணி நேரம் ஆகும். அவ பொழிச்சிருவாள்ல டாக்டர்? நிச்சயமா போய் சொல்லுவாங்க மேடம். தைரியமா இருங்க. என்னால முடிஞ்சதை நான் பண்றேன். நீங்க ஆண்டவனையும் வேண்டிக்கோங்க. சரி. ஒரு நிமிஷம் சார். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சார். ஒரு நிமிஷம். ரேணுகா, ரேணுகா, உனக்கு ஒண்ணு ஆகாது. ரேணுகா, ரேணுகா. ரேணுகாவும் குழந்தையும் பொழைச்சிடுவாங்கல்ல? கண்டிப்பா பழிச்சுப்பாங்க, கவலைப்படாதீங்க. கத்தி குத்து பட்டதுனால வயிற்றுல இருந்த கருவுக்கு தான் பாதிப்பு. ரேணுகாக்கு ஒன்றும் பெருசா இல்லைங்க. எப்படி சொல்றீங்க? இப்ப
இப்ப கூட அபார்ஷனுக்கு தாங்க கூட்டிட்டு போறாங்க. அவங்களுக்கு ஒன்றும் பெருசா பாதிப்பு இல்ல. நீங்க கவலைப்படாதீங்க, ரேணுகா கண்டிப்பா கண்ணை முழிச்சிருவாங்க. இங்க பாருங்க, காலையில இருந்து 2 பேரும் எதுவுமே சாப்பிடல. வாங்க கேண்டீன்ல போயிட்டு ஒரு காஃபியாவது சாப்பிடலாம். வேண்டாம் சூர்யா, எங்களுக்கு எதுவும் வேண்டாம். இங்க பாருங்க, ஆபரேஷன் முடியறதுக்கு இன்னும் 1 hour ஆகும். அது வரைக்கும் இங்க இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? வாங்க போய் சாப்பிட்டு வருவோம். ப்ளீஸ் சூர்யா, எங்களை விட்டுருங்க ப்ளீஸ். இங்க பாருங்க ப்ளீஸ், உங்க ஃப்ரெண்ட பாத்துக்கிறதுக்காக தெம்பு வேண்டாமா? வாங்க என் கூட வாங்க, சொன்னா கேளுங்க. வாங்க வாங்க காயத்ரி ப்ளீஸ், வாங்க சுப்பு. ஒரு விதத்துல உங்களை நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு காயத்ரி. நீங்க சுப்பு ரேணுகா 3 பேரும் எவ்வளவு திக் ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க. இத்தனைக்கும் நாங்க ஒன்றும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, ஹாஸ்டல்ல ஒண்ணா இருந்தோம், அவ்வளவுதான். அதான் சொல்றேன். பட் யோசிச்சு பாருங்க, உங்க ஃப்ரெண்டுக்கு ஒண்ணுனதும் உங்க 2 பேருக்கும் வீட்டுக்கு போனான்னு கூட தோணல. எப்படி முடியும் சூர்யா? ரேணுகா பாவம், அவளுக்குன்னு யாரு இருக்கா? நாம தான் இருக்கோம்னு நினைக்கிறேன் பாருங்க. அதுதான் சொன்னேன் சுப்பு, உங்க மனசு ஒரு அபூர்வம் தெரியுமா, எல்லாருக்குமே வராது. ஆக்சுவலி உங்க அண்ணன் வந்து கூப்பிட்டப்ப நீங்க கிளம்பிடுவேங்கன்னு தான் நினைச்சேன். நீங்களும் முடியாதுன்னு சொல்லிட்டேங்க, காயத்ரியும் வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பாவம் உங்க அண்ணன் என்ன நினைச்சுப்பாரோ. என் அண்ணன் ஒண்ணும் நினைக்க மாட்டாரு. என் ஃப்ரெண்டு மேல எனக்கு எவ்வளவு அன்பு இருக்குன்னு நினைச்சு பாரு. சொல்ல போனா என் அண்ணன் எனக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ ரேணுகாவும் அந்த அளவுதான். இன்னும் சொல்லணும்னா ஒரு படி மேலன்னு கூட சொல்லலாம். இதுதான் சுப்பு, இதுதான் இந்த உணர்ச்சியை தான் சொல்றேன். என்ன அப்படியே கண்ணாடியில பாக்குற மாதிரி இருக்கு. என் வாழ்க்கையில எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த திரும்பவும் நடக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன் காயத்ரி. என்ன சொல்றீங்க சூர்யா? உங்க வாழ்க்கையில நடந்ததா? எஸ். இப்போ நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கற மாதிரி தான், அதே மாதிரி தான் நானும் இருந்தேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்காக என் ஃபேமிலியே வேணான்னு தூக்கி போட்டு வந்துட்டேன். இது எப்போ? சொல்லவே இல்ல. உங்களுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக்கா? ஆமா காயத்ரி, நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருந்தப்ப ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. சூர்யா, ராமுன்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். ரொம்ப ஏழை பையன். அவங்க அம்மா செத்து போய் சித்தி கொடுமையால கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். அன்னைக்கு அவன் ஸ்கூலுக்கு லஞ்ச் எடுத்துட்டு வரல. ஏண்டான்னு கேட்டேன். சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுன்னா எனக்கு அப்படியே ஐயோன்னு ஆயிருச்சு. அதான் வீட்டுக்கு கூட்டு போயிட்டு சாப்பாடு போடுறேன்னு சொன்னேன். நான் இன்னைக்கு சாப்பிடுவேன்டா, தினமும் நான் எங்க போய் சாப்பிடுவேன்னு கேட்டான். எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன ஏதுன்னு விசாரிச்சா அப்பதான் அவன் விஷயத்தையே சொன்னான். அவன் சித்தி அவனை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியேற்றணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. சின்ன வயசு சுப்பு, அவன் என்ன பண்ணுவான்? என்கிட்ட சொல்லி ஒன்னு அழுதான். என்னால கொஞ்சம் கூட தாங்க முடியல தெரியுமா. பசிக்கு சோறு இல்ல, இருக்க வீடு இல்லைன்னா ஒருத்தன் எப்படி படிப்பான்? இத்தனைக்கும் அவன் நல்லா படிக்கிற பையன் வேற. ஒரு வழியா முடிவு பண்ணி என்னோட வாடான்னு சொன்னேன். உனக்கு சாப்பிடறதுக்கு சாப்பாடும் இருக்க இடமும் தரேன்னு சொன்னேன். அப்புறம் அன்னைக்கு அவனை என் வீட்டுக்கு கூட்டு போனேன் சுப்பு. வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நாள்.